என் தங்கமே, இன்று உன் அப்பன் இந்த கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று செவிகொடுத்து கேள். ஏனென்றால் உன் இல்லத்தில் ஒரு தீய சக்தி நின்று உன் வீட்டில் ஒருவரை அழிக்க படுபயங்கரமான திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கின்றது. இந்த கருப்பன் இதை என்னவென்று உணர்ந்ததனால் உனக்கு இதை சொல்லிவிட வந்திருக்கிறேன். உனக்காக இந்த கருப்பன் உனக்கு சொல்ல வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாயானால் நடக்கும் எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களிலும் இருந்தும் நீ ஒரு தெளிவை பெற வேண்டும். கருப்பன் இருக்கின்ற இந்த காலம் நமக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பனின் அன்பு உனக்கு என்ன தர யோசிக்கிறது என்பதனை எல்லாம் நினைத்து இனி ஒரு நாளும் நீ கலங்காதே. கருப்பன் இருக்கும் பொழுது தீய விஷயங்கள் என்ன உன் வாழ்க்கையில் நடந்தாலும் அதை எல்லாமும் என்னால் ஒன்றுமில்லாமல் மாற்றிவிட முடியும். எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலக்கிவிட முடியும் என்பதனை நீ மறக்காதே. என்ன தேவை என்பதனை எல்லாமும் நாம் உணரும் இந்த காலம் இனி நமக்கு தெய்வம் என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம். இனி அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை நாம் என்னவென்று புரிந்து கொள்வது. ஒரு தீய சக்தி உன் வீட்டில் ஒருவரை அழிக்க துணிந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக உடனடியாக அதற்கான தீர்வை நீ பெற வேண்டும். இது என்னவாக மாறுகிறது, எப்படிப்பட்ட ஒரு விஷயங்களுக்குள் உன்னை தள்ளிவிட நினைக்கிறது என்பதனை எல்லாமும் நீ கட்டாயமாக உடனடியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் நல்ல விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு எந்த சூழ்நிலையிலும் உனக்கு எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக நடத்தப்படும் ஒவ்வொரு போராட்டங்களும் உன்னை சுற்றி சுற்றி நடக்கிறது என்பதனை நீ மறக்காதே. உடன் வருகின்ற இந்த காலங்கள் இனி எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை சரியாக தேற்றும் வரை நிச்சயமாக நீ ஒவ்வொன்றையும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த காலம் எப்பொழுதும் இந்த கருப்பன் உனக்கு சொல்லித் தருகின்ற காலம். உன்னை தேடி வருகின்ற பல தீமைகளுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். உன்னை தேடி வரும் பல துன்பங்களுக்கு நிச்சயமாக நாம் முடிவுரை எழுத வேண்டும். இப்படியே விட்டு விட்டோமானால், இப்படியே நாம் இருந்து கொண்டிருந்தோமானால் மேலும் மேலும் கஷ்டங்களும் கவலைகளும் தான் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்குமே தவிர ஒருபோதும் எந்த ஒரு நன்மைகளும் நாம் பெறப்போவது கிடையாது. எந்த ஒரு நன்மைகளையும் இந்த வாழ்க்கையில் நான் தெரிந்து கொள்ளப் போவதும் கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எதுவானாலுமே நான் இருக்கிறேன். எவ்வளவு பெரிய விஷயங்களானாலும் இந்த கருப்பன் நான் இருக்கிறேன். அவ்வளவு சுலபமாக நான் விட்டுவிட மாட்டேன். ஆனால் ஒரு சில விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய பல உண்மைகளை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உடன் இருப்பதில் நான் ஒவ்வொன்றாக உனக்கு சொல்லித்தர வருகிறேன். இந்த தெய்வத்தை நீ கையெடுத்து வணங்கிவிட்டால் போதும். உனக்கிருக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு முடிவுகளும் உனக்கு கிடைக்க தொடங்கிவிடும். உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் முழுமையான தெளிவும் உனக்கு கிடைத்துவிடும். எல்லாமுமே உன்னை நிலைத்திருக்க செய்யக்கூடிய இந்த நேரம், எல்லாமுமே உன்னை புரிய வைக்கக்கூடிய இந்த நேரம், கருப்பன் சொல்லும் இந்த தெய்வம் மட்டும் யாரென்று நீ தெரிந்து கொண்டாயானால் அது போதும். இனி உனக்கே என்று ஒவ்வொரு விஷயங்களும்
சரியாக கிடைப்பதை நீ எப்பொழுதும் உணர்ந்து கொள்வாய். உனக்கான தேவைகளோடு இந்த வாழ்க்கை உன்னை சரியாக புரிய வைப்பதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. தெய்வமே ஒன்று, இந்த தெய்வத்தை கையெடுத்து வணங்கு என்று நான் சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கும் ஆழம், அதில் இருக்கும் உண்மை, அதில் இருக்கும் நியாயம் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எதிர்பாராத பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி முடிக்க வேண்டிய அவசியம் வந்ததற்கு காரணமே இந்த துஷ்ட சக்தி தான். இது போன்ற சக்திகள் எங்கு இருக்கிறதோ அந்த இடத்தில் நல்லது நடப்பதற்கு சாத்தியமே கிடையாது. அந்த இடத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று நாம் கனவு கூட காண முடியாது. மேலும் மேலும் பல கஷ்டங்களும் கவலைகளும் தான் அந்த இடத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். என்னதான் நடக்கும் என்பதனை எல்லாமும் நாம் நினைத்து யோசிக்கும்படியான ஒரு நிலையை அந்த இடம் உருவாக்கும். ஏன் நமக்கு மட்டும் எதுவும் நடக்கவில்லை என்ற ஒரு சிந்தனையை அந்த இடத்தில் உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. உடனிருந்து உனக்கு தீர்வுகளை கொடுக்கும் இந்த காலம், உடனிருந்து உனக்கு எல்லா விஷயங்களிலும் தெளிவு கொடுக்கும் இந்த நேரம், இனி எல்லாமும் உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை மறக்காதே. எல்லாமும் உன்னை நன்மதிப்போடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. உடனிருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்ப்பது நமக்கு வேலை இல்லை. ஆனால் யார் நம்மோடு இருக்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். எப்பேற்பட்டவர்களோடு நம் பழக்கம் இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். இவர்களினுடைய உண்மையான பழக்க வழக்கங்களையும் உண்மையான சிந்தனைகளையும் நிச்சயமாக நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையை நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் என்ன பேச நினைக்கிறேனோ, உன்னிடத்தில் நின்று நான் எந்த விஷயத்தை உணர்த்த எண்ணுகிறேனோ அந்த விஷயம் உனக்கு முழுமையை கொடுக்கும். கருப்பன் சொல்வது போல இந்த தெய்வத்தினால் அது உனக்கு நடக்கும். எதற்காக குறிப்பிட்ட ஒரு தெய்வத்தை பற்றி நான் பேச வந்திருக்கிறேன் என்றால், என் குழந்தையே, உனக்கு யார் கெடுதலை செய்கிறாரோ, யார் உன்னுடைய வாழ்க்கையில் பல வேதனைகளை கொடுக்கிறாரோ அவர் இந்த தெய்வத்தை தான் வழிபடுகிறார். ஆனால் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த தெய்வத்தை வழிபடுகின்றவர்கள் எந்த ஒரு தவறை தெரிந்தும் தெரியாமலும் செய்திருந்தாலும் அந்த தெய்வம் அவர்களை விட்டுவிடாது. அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்ற எந்த ஒரு பிள்ளையும் இந்த தெய்வத்தினுடைய குழந்தையாக ஒரு நாளும் இருக்கவே முடியாது. இந்த தெய்வத்தினுடைய உண்மையுள்ள பிள்ளையாக இவர்களால் ஒருபோதும் இருக்க முடியாது. அதனால் எந்த சூழ்நிலையையும் புரிந்து கொள்ள முடியாமல் இந்த தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு இந்த தெய்வத்திடமிருந்து கிடைக்கக்கூடிய தண்டனை தான் மிக பெரிய அளவில் இருக்க போகிறது. கனவிலும் நினைத்து பார்க்க மாட்டார்கள். நாம் எந்த தெய்வத்தை வணங்குகிறோமோ அந்த தெய்வமே நமக்கு தண்டனையை கொடுக்கும் என்று. நீ எப்பேற்பட்ட தெய்வத்தை, ஏன் உன் அப்பன் இந்த கருப்பண்ண சாமியை எடுத்துக்கொள், நீ எப்பேற்பட்ட தெய்வத்தை வணங்கி இருந்தாலும் உனக்குள் உண்மை இல்லாமல் நேர்மை இல்லாமல் இருக்கும்போது, இன்னொருவருக்கு கெடுதலை செய்ய நினைக்கும் பொழுது நிச்சயமாக நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் அந்த பலன்களை கொண்டு உன்னைத்தான் மீண்டும் தேடி வரும் என்பதனை மறக்கக்கூடாது. இந்த பிரச்சனைகளினால் வரக்கூடிய ஒவ்வொரு துன்பங்களும் உனக்குத்தான் திரும்ப வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ளும் இந்த காலம், எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ளும் இந்த காலம், இனி ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாகவே எடுத்து சொல்லும் என்பதனை மறக்கக்கூடாது. எல்லா விஷயங்களையும்
சரியான நிலையில் உனக்கு கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ மறக்கக்கூடாது. அப்பன் சொல்வது புரியும் என்றால் குறிப்பிட்ட இந்த தெய்வத்திடம் நிச்சயமாக நீ உனக்கான இந்த வேண்டுதலை மட்டும் வைத்துவிடு. யாரென்றும் எவரென்றும் உனக்கு நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் சுற்றி இருக்கின்ற எல்லோருக்குள்ளுமே சில கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பல விஷயங்களை இவர்கள் பொறாமை கொள்கிறார்கள். உனக்கு நடக்கும் பல விஷயங்களை பார்த்து இவர்கள் கலங்குகிறார்கள். உனக்கு நடக்கிறது என்று சொல்லி இவர்கள் வருத்தப்படுகிறார்கள். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் எதுவுமே உனக்கு நடக்கக்கூடாது என்று இவர்கள் தெளிவாக யோசிக்கிறார்கள். இப்படி உன்னோடு இருக்கும் ஒருவர் வராகி தேவியை தன் தெய்வம் என்று சொல்லி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் வராகியை வணங்குகிறேன் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் வராகி தேவியும் சரி, பிரித்யங்கரா தேவியும் சரி, அவர்கள் காட்டு விலங்குகளினுடைய முகத்தை கொண்டவர்கள். அதாவது காட்டு பன்றியினுடைய ரூபத்தை கொண்டவள் வராகி, சிங்க முகத்தை உடையவள் பிரித்யங்கரா தேவி. இப்படிப்பட்ட ரூபம் கொண்ட தெய்வங்களிடத்தில் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். உண்மையான பிள்ளைகளுக்கு, நேர்மையான பிள்ளைகளுக்கு இவர்கள் எப்பொழுதும் நேர்மையாக இருப்பார்கள். அந்த பிள்ளைகள் கேட்டதை விட அதிகமாகவே அவர்களுக்கு அள்ளி கொடுப்பார்கள். அதே நேரம் ஒரு பொய்மை அங்கே தலைவிரித்து ஆடுகிறது என்றால், இவர்களின் வார்த்தைகளில் உண்மை இல்லை என்றால் நிச்சயமாக அவர்கள் கேட்பதற்கு எதிர்மறையான விஷயங்கள் அங்கு நடந்துவிடும் என்பதனை மறக்கக்கூடாது. இப்படித்தான் இந்த தெய்வங்களை எல்லாமும் தனக்கு நல்லதை செய்வார்கள் என்று சொல்லிக்கொண்டு உன் வாழ்க்கையில் இவர்கள் ஏற்படுத்துகின்ற விஷயங்கள், அதாவது பேசும் பொழுதில் எல்லாமும் உன்னிடத்தில் எதிர்மறையான விஷயங்களை பேசுகிறார்கள். பேசுகின்ற நேரங்களில் எல்லாமும் உன்னிடத்தில் எதிர்மறையான சிந்தனைகளை விதைக்கிறார்கள். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொள்ளும்படியாக இவர்கள் உன்னிடத்தில் தவறான விஷயங்களை புகுத்துகிறார்கள். நீ நம்பும்படி உனக்கு பல தீமைகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நீ உணரும்படி வேண்டும் என்றே உனக்கு பல கஷ்டங்களை இவர்கள் கொடுக்கிறார்கள். எதையோ நினைத்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது என்பதற்காக இந்த வாழ்க்கை இந்த கருப்பனின் அருளால் உனக்கு பல விஷயங்களை புரிய வைத்து கொண்டிருக்கிறது. என் பிள்ளை நீ கலங்காதே என்றும், தீமைகளை நான் அழித்து விடுகிறேன் என்றும் கருப்பன் உனக்கு பல நிலைகளிலும் நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இவர்களோ வேண்டும் என்றே உன்னுடைய வாழ்க்கையில் பல தீமையான விஷயங்களை தருகிறார்கள் எனும் பொழுது இதை நாம் உடனடியாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நம்மை நாம் மாற்றிக்கொண்டு விட வேண்டும். இதற்கு தகுந்தாற் போல நமக்குள் இருக்கும் எண்ணங்களை நாம் நிச்சயமாக மாற்றிவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருக்க இனி உனக்கு கலக்கம் எதற்கு? இந்த கருப்பன் இருக்க என் பிள்ளைக்கு தயக்கம் எதற்கு? உனக்காக நான் சொல்லும் இந்த விஷயங்களோடு இனி எப்பொழுதும் நீ நல்லபடியாக வாழ்ந்து விட்டாலே போதும். நல்ல மனநிலையோடு என் பிள்ளை எதையும் நீ செய்து விட்டாலே போதும். நீ உண்மையாக இந்த தெய்வத்தை கையெடுத்து வணங்கு. வராகி தேவி, பிரித்யங்கரா தேவி இவர்களை நீ கையெடுத்து வணங்கு. உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னால் இருக்க முடியும். எப்பொழுதும் யாருக்கும் எந்த கெடுதலையும் நான் செய்ய மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பொழுது இதனை நீ எப்பொழுதும்
சரியாக செய்ய தொடங்கிவிடு. எல்லா நிலையிலும் உனக்குள் மாற்றங்கள் வருவதையும் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கான திருப்பங்கள் வருவதையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய். காலம் உனக்கு ஏற்ற பதிலை நிச்சயமாக கொடுக்கும். நீ கேட்டது போல எல்லாவற்றையும் உனக்கு சரியாகவே கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் கடந்து இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த வாழ்க்கை உனக்கு சரியானதை கொடுக்கும்படி உன்னை நிலைத்திருக்கச் செய்யும் பொழுது இதை ஒருபோதும் நீ விட்டுவிடக்கூடாது. தெய்வத்தினுடைய அருளால் உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களையும் இனிமேல் நீ கைவிட்டு விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நடப்பதை எல்லாமும் சரியாக நாம் தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை கலங்காமல் இருந்தாலே உன்னை தேடி வரும் பல விஷயங்களை பல ஆச்சரியங்களை நீ கண்டிப்பாக தெரிந்து கொண்டிருப்பாய். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும் உனக்கு சரியாக புரிந்துவிடும். தெய்வத்தினுடைய அன்பு எந்த இடத்திலிருந்து நமக்கு கிடைக்க இருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? காரணத்தோடு தான் இங்கு எதுவுமே உனக்கு நடக்கிறது என்பதனை முதலில் நீ ஏற்றுக்கொள். சரியாகவே எல்லாமும் உனக்கு கிடைக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். நல்லது வேண்டி நாம் செய்யும் இந்த காரியங்கள் இனி ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொள்வாய். கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எல்லாமும் சரியாக நடப்பதை நீ புரிந்து கொள்வாய். நல்லது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் வரை இனி எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை சரியாக தேற்றும் என்பதனை புரிந்து கொள். சரியாக உன்னை முழுமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். அப்பன் சொன்ன விஷயங்கள் உனக்கு புரிகிறதல்லவா? பேசி பேசியே உன்னுடைய மனதில் இருக்கும் நல்ல எண்ணங்களை எல்லாமும் கெடுத்து உன்னை நடுத்தெருவிற்கு கொண்டு வந்து நிறுத்த முயற்சி செய்கின்றவர்கள் வாழ்க்கையில் எந்த தவறை செய்தாலும் பாரபட்சமின்றி தண்டனையை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இவர்களினுடைய இந்த நடவடிக்கைகளினால் அந்த தெய்வம் அவர்களை ஒருபோதும் கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை. எந்த விஷயத்திலும் அவர்களிடத்தில் நெருங்கவில்லை என்பதுதான் உண்மை. இவர்கள் நினைத்தது எல்லாமும் சரியாகவும் இந்த வாழ்க்கையில் இவர்களுக்கு உண்மையுள்ள ஒரு மாற்றங்களாகவும் கிடைக்க வேண்டும். எல்லாவற்றிலும் உனக்கு நன்மைகள் பிறக்க வேண்டும் என்றால் முதலில் இவர்கள் நீ சொல்கின்ற வார்த்தைகளினால் இந்த தெய்வம் ஒவ்வொன்றையும் கேட்டு உன்னோடு உறுதுணையாக வரப்போகிறது என்பதனை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு துணையாக வரக்கூடிய இந்த தெய்வத்தை முதலில் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்த இந்த காரியம் நமக்கு தண்டனையை கொடுக்க வருகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமும் இந்த கருப்பனின் அருளோடு உன் வாழ்க்கையை உனக்காக மாற்றி கொடுக்க வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று உணர்ந்து கொண்டால் நடப்பதை எல்லாமும் இனிமேல் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வாய். எதற்காக கருப்பன் உன்னை தேடி வந்து இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்பதற்கான காரணத்தையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காது. கலங்காதெனில் எல்லாமும் சரியாகிவிடும். தயங்காமல் இரு, எல்லாமுமே உனக்கு சரியானதை கொடுத்து விடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அப்பன் சொல்ல சொல்ல இனி எல்லா மாற்றங்களும் உனக்குள்ளேயே நின்று உன்னை தீர்வு கொடுக்கும் வரை எங்கும் விட்டு விடாது என்பதனை புரிந்து கொள். நல்லது நடக்கட்டும் என் குழந்தைக்கு. கருப்பனின் அருளோடு என்றும் உனக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அத்தனையும் நடந்து தீரட்டும். இனி எதற்கும் நீ கலங்காமல் இருந்தாலே போதும். ஏகப்பட்ட விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி அத்தனை விஷயங்களிலும் நீ மேன்மையை அடைவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
என் தங்கமே, இந்த கருப்படின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.